அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நடக்காத காரியங்கள் கூட உடனடியாக நடக்க இந்த ஆலை இலை பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு சரியான நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி, அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நேரம் காலை பொழுதாக இருக்கணும். மதியம் 12 மணிக்கு மேலே செய்யக்கூடாது. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து 12 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடணும். இந்த பரிகாரத்துக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை என்னும் பொருளை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவையெனில் 934446 92042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையானது ஆலை இலை. ஆலை இலையில் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன காரியம் நடக்கலையோ அதை மஞ்சள் நிற பேனாவால் அல்லது மஞ்சள் நிற ஸ்கெட்சால் அல்லது மஞ்சளால் எழுதணும். மஞ்சளை கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி குழைத்து எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சளை தொட்டு மோதிர விரலால் எழுதலாம். இல்லை அப்படின்னா மாதுளங்குச்சி கிடச்சா மாதுளங்குச்சிட்டு தொட்டு எழுதலாம். மாதுளங்குச்சி மேலே லேசாக பஞ்சை அதாவது விளக்குக்கு போடுவோம் இல்லையா, அந்த பஞ்சை நல்லா சுற்றிட்டு அந்த பஞ்சில் தொட்டு தொட்டு எழுதிக்கோங்க. இல்லை வேப்பங்குச்சி கிடச்சுன்னா வேப்பங்குச்சியில் பஞ்சை நல்லா சுற்றிட்டு மஞ்சளை தொட்டு ஆலை இலை மேலே உங்களுக்கு தேவைகள் என்னவோ, உங்களுக்கு என்ன காரியம் தடைப்பட்டுக்கிட்டே போகுதோ அதை எழுதி உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகர் முன்னாடி வச்சு மனதார வழிபடுங்க. எனக்கு இந்த காரிய தடை நீங்கணும், நான் நினச்ச காரியம் நினச்சபடி நடக்கணும், எனக்கு பேர் புகழ், பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் உயரணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு அந்த இலையை ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து தண்ணீருக்குள்ளே போட்டுருங்க. தண்ணீருக்குள்ளே போட்டவுடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மஞ்சளானது கரைய ஆரம்பிக்கும். கரைந்த பிறகு அந்த மஞ்சள் தண்ணியை கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் அல்லது ஆலமரம், அரசு, நாவல், அடுத்தது பார்த்திங்கன்னா வன்னி, நெல்லி, வில்வம், இதை மாதிரி தெய்வ விருட்சங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மரங்களுக்கு கீழே போய் அந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட ஆறு, ஏரி, கடல், குளம் இதை மாதிரி நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா இந்த நீரை கொண்டுட்டு போய் அந்த இலையோடு சேர்த்து அந்த நீரில் ஊற்றிட்டீங்க அப்படின்னாலும் நடக்காத காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை நான் சொல்லக்கூடிய அந்த நாட்களில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.